இது ஒரு விழிப்புணர்வு மற்றும் அவதானமாக இருக்க வேண்டிய பதிவு என்ற அடிப்படையிலே பகிர்ந்து கொள்கிறேன். வீதி விபத்துகளினுடைய எண்ணிக்கை எவ்வாறு அதிகரித்துக் கொண்டிருக்கிறதோ, அதனால் உயிரிழப்புகள் நாளாந்தம் எவ்வாறு கூடிக்கொண்டிருக்கிறதோ, அதே போல நீரில் மூழ்கிய மரணங்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நைனாதீவு புங்குடுதீவு கடல் நடுவிலே ஏற்பட்ட ஒரு மரணம். இதற்கான காரணம் என்ன? ஏன் இவ்வாறான மரணங்கள் தொடர்கிறது என்று பார்த்தால், பிரதானமான காரணமாக எங்களினுடைய அவதான குறைவு. இல்லாவிட்டால் சட்டத்தில் இருக்கின்ற, நடைமுறையில் இருக்கின்ற அறிவுறுத்தப்பட்ட விடயங்களை நாங்கள் பின்பற்ற தவறுகிறோம். நேற்றைய தினம் சிறிய படகு ஒன்றின் மூலம் பயணம் மேற்கொள்ளும் போதுதான் அவர் உயிரிழந்திருக்கிறார். இனி வருகின்ற நாட்கள் நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவ காலம். இந்த காலப்பகுதியில் அதிகளவான பக்தர்கள் பயணங்களை மேற்கொள்வார்கள். இதிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்பதுதான் இங்கு இருக்கின்ற விசேடமாக நாங்கள் தொட்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. படகிலே நாங்கள் பயணம் செய்யும் போது படகு உரிமையாளர்களும் அருகிலே இருக்கின்ற கடற்படையினரும் சொல்கின்ற அறிவுறுத்தல்களை நாங்கள் கவனமாக செவிமடுக்க வேண்டும். உயிர் பாதுகாப்பு அங்கியை நாங்கள் அணிந்திருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஒரு விமானத்தில் பயணம் செய்யும் போது எவ்வாறு அதை நாங்கள் பயன்படுத்துகிறோமோ, அதற்கான அறிவுறுத்தல்களை பின்பற்றுகிறோமோ, அதே போல கடல் பயணங்களில் நாங்கள் மேற்கொள்ளும் போதும் அங்கு வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை நாங்கள் பின்பற்ற வேண்டியது கட்டாயமாகும். ஒரு படகிலே நாங்கள் பயணம் செய்யும் போது அவர்கள் வழங்குகின்ற உயிர் பாதுகாப்பு அங்கேயே நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த படகினுடைய உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், அதே போல் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுபவர்கள் சொல்கின்ற விடயத்தை நாங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு அங்கி அணிவது அசௌகரியமாக இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்திலே அதை அணிவது என்பது மிக கட்டாயமான ஒன்று. அதை நீங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். எதிர்வருகின்ற நாட்களிலே காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும், கடல் கொந்தளிப்பாக இருக்கும். ஆகவே இது ஒரு திருவிழா காலம் என்ற அடிப்படையில் இந்த விடயங்களை நீங்கள் அவதானத்தில் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு படகு எவ்வாறான பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஒரு பயணிகள் படகு என்பது எந்தளவு அறிவுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டலாம். பயணிகளின் படகுகளின் பராமரிப்பு, தரம் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு உட்பட பயணிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் படகினுள் இருத்தல் வேண்டும். பயணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தல் வேண்டும். படகின் சாரதிகள் முறைப்படி பயிற்சி பெற்றிருத்தல் வேண்டும். அனுமதிக்கப்பட்ட பயணிகளின் எண்ணிக்கைக்கு மேலதிகமாக பயணிகளை ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை. பயணிகள் படகு தவிர்ந்த வேறு எந்த படகிலும் பயணிகளை ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை. வருட ஆரம்பத்தில் கப்பல் துறை செயலகத்தினால் பயணிகள் படகுகளின் தரம் பரிசோதிக்கப்பட்டு அப்படகுகள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்த முடியும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேற்படி அறிவித்தல் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அறிவித்தலாக இருக்கிறது. ஆகவே இந்த அறிவித்தல்கள், அவதானிப்புகள், விழிப்புணர்வுகள், இந்த விடயங்களை நாங்கள் சரியாக செவிமடுக்க வேண்டும். அதற்கு ஏற்றபடி நாங்கள் நகர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நகர்ந்து கொண்டால் வீண் மரணங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். கடல் பயணத்திலே நாங்கள் அவதானமாக இருப்போம். எதிர்வரும் நாட்களில் திருவிழா. இந்த திருவிழா காலங்களிலே கடல் மூலம் பயணங்களை மேற்கொள்பவர்கள் மிகுந்த அவதானத்துடனும் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். கடற்படையினர் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள். வேலணை பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்களும் ஊழியர்களும் அதற்கான பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள். அவற்றை பின்பற்றி நாங்கள் பாதுகாப்பான கடல் பயணத்தை மேற்கொண்டு எங்கள் உயிர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம்.